So welcome students. So இன்னைக்கு நம்ம CBSE 11th Mathsல Introduction to Three-Dimensional Geometry. So இந்த Introduction to Three-Dimensional Geometry இதோட introduction இந்த exercise பார்க்கலாம். Okay, so ஏற்கனவே 12th unit வரைக்கும் ஃபுல்லாவே போன வீடியோல கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு 11th unit பார்க்கலாம். So first Introduction to Three-Dimensional Geometry. So இதுல என்ன basic concept அப்படின்றது முதல்ல பார்க்கலாம். So chapter 12 Introduction to Three-Dimensional Geometry. Okay. So இப்போ இந்த யூனிட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா so three-dimensional space, coordinates of a point in a space, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு coordinates எவ்வளோ, அதே மாதிரி distance between two points, ரெண்டுத்துக்கும் உள்ள distance between points in 3D space, ஃபைனலாக செக்ஷன் ஃபார்முலா நம்ம ஏற்கனவே 10th பார்த்த பேசிக் கான்செப்ட். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு introduction. So introduction. Okay, so generally ஒரு point ஒரு position of the object கண்டுபிடிக்கிறதுக்கு generally to locate the position of a point. So generally to locate the position of a point in a plane need two intersecting mutually perpendicular line. Okay, so ஒரு position of a point, ஒரு point position பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக எப்படி இருக்கணும், கண்டிப்பாக two intersecting mutually perpendicular lines. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இது எந்த பொசிஷனில் இருக்குதுன்னு நான் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக ஒய் ஆக்சிஸில் ஒரு பிளைனும் ஒய் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பிளைன் இருந்தால் தான் இது எந்த இடத்துல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 3,2 இருக்கா, 5,6 இருக்கா, 9,3 இருக்கா, இல்லை 0,3 இருக்கா அப்படின்னு எந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணாலும் எனக்கு கண்டிப்பாக டூ இன்டர்செக்டிங் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் லைன்ஸ், ரெண்டு லைன்ஸ் வேணும். ஸோ அதை விட்டு தான் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், பாயிண்ட்டை பொசிஷன் பண்ண முடியும். ஓகே, பட் நம்ம இந்த இடத்துல டூ லைன்ஸ்னு சொல்லியிருக்கோம். பட் இந்த ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இது டூ லைன்ஸ் கிடையாது, இந்த இடத்துல 3 லைன்ஸ் இருந்தால் தான் நம்ம ரெப்ரசென்ட் பண்ண முடியும். இந்த 2 லைன்ஸ் இல்லாமல் இன்னொரு லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான் இந்த லைன், தேர்ட் லைன், இதுதான் 3 டைமென்ஷன். ஸோ இது வந்து எக்ஸு, ஸோ ஒய், ஸோ இசட். ஓகே, பட் நம்ம ஜென்ரலாக ரெப்ரசென்ட் பண்ணுறது மேத்தமெட்டிக்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம் 2ன்னு சொல்லுவோம். பட் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இது 2 லைன்ஸ் கிடையாது, இது 3 லைன்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல இந்த இடத்துல ஒரு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை பவுன்ஸ் பண்ணும்போது டேரெக்டாக வந்து 2 டைரெக்ஷனில் பவுன்ஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஜெனரலாக டயக்ராம் போட முடியும். பட் இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் பால் பவுன்ஸ் பண்ணும்போதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து பேசிக் வந்து இது ஃப்ளோர்னு எடுத்துக்கோங்க, இது வந்து ஃப்ரண்ட் வால், இது சைடுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு பால் த்ரோ பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேயும் படும், சைட்லேயும் படும், டேரெக்டாக போய் ஃப்ரண்ட்டில் மட்டும் படாது. அந்த பால் த்ரோ பண்ணும்போது 3 டைமென்ஷனல் ஷேப்பில் தான் அந்த டயக்ராம் பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியும். ஸோ அந்த பால் நம்ம இங்கேருந்து த்ரோ பண்ணும்போது அது சைடில் பட்டு ஃப்ரண்ட்டில் படும். பட் நம்ம ஜென்ரலாக எப்படி பார்ப்போம், அதை பவுன்ஸ் பண்ணும்போது ஃப்ரண்ட்டில் மட்டும் படுறதான் தெரியும். பட் 3 டைமென்ஷனில் பார்க்கும்போது தான் அது த்ரோ பண்ணும்போது ஃப்ளோரில் பட்டு, சைடில் பட்டுட்டு ஃப்ரண்ட்டில் படும். இதுதான் பேசிக்காக 3 டைமென்ஷனல் ஷேப்ஸ். நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது மேத்தமெட்டிக்ஸில் 2 டைமென்ஷனல் போடுவோம். பட் ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த எக்ஸாம்பிள் எடுத்திங்கனாலும் அது எப்படி இருக்கும், உங்களுக்கு 3 டைமென்ஷனில் தான் இருக்கும்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 3 டைமென்ஷனில் அது என்ன டயக்ராம், அது எப்படி வரும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் ஆக்சிஸ், அண்டு கோஆர்டினேட் பிளேன்ஸ். Okay, so coordinate axis and coordinate planes. So coordinate axis, coordinate plane என்னது உங்களுக்கு முதல்ல, so x, so இது x axis, y axis, z axis. so x க்கு நெகட்டிவ் வர்றது x dash, அதே மாதிரி y க்கு நெகட்டிவ் வர்றது y dash, அடுத்து இசட்டுக்கு இசட் டேஷ். ஓகே, எக்ஸ் எக்ஸ் டேஷ், ஸோ ஒய் ஒய் டேஷ், இசட் இசட் டேஷ். ஸோ இது நெகட்டிவ். ஓகே, ஸோ இந்த 3 பிளேன்ஸ் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் நமக்கு என்னது இந்த இடத்துல, ஸோ ஓன்னு சொல்கிறோம்.
ஓகே சச் தட் இந்த மூணு பிளேன்ஸுமே எப்படி இருக்குது நமக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ எக்ஸ் எக்ஸ் டேஷ், ஸோ ஒய் ஒய் டேஷ், இசட் இசட் டேஷ். ஒய் எப்படி இருக்குது, இசட்டுக்கு பர்பண்டிகுலர். அதே மாதிரி எக்ஸ் எப்படி இருக்குது, ஒய்க்கு பர்பண்டிகுலர். எக்ஸ் எப்படி இருக்குது, இசட்டுக்கு பர்பண்டிகுலர். ஸோ மூணுமே ஒவ்வொன்றுத்துக்கும் பர்பண்டிகுலர் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் ஓன்றது தான் உங்களுக்கு என்னது, ஸோ ஆரிஜின். ஓகே ஸோ எக்ஸ் டேஷ் ஓ எக்ஸ் கமா ஒய் டேஷ் ஓ ஒய் comma z dash o z or x axis y axis comma z axis respectively. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ எக்ஸ் ஓ எக்ஸ் டேஷ், ஸோ இந்த எக்ஸ் ஓ எக்ஸ் டேஷ், ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஓ ஒய் டேஷ் ஒய் ஆக்சிஸ், இசட் ஓ இசட் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே ஸோ அந்த பிளேன் டிட்டர்மைன் பை எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ இந்த எக்ஸையும் ஒய்யும் பிளேன் டிட்டர்மைன் பண்ணுறது தான் உங்களுக்கு என்னது எக்ஸ் ஒய் பிளேன். ஸோ இந்த பிளேன் என்னது எக்ஸ் ஒய் பிளேன். ஸோ இந்த பிளேன் ஒய் இசட் பிளேன். அதே மாதிரி இந்த பிளேன் எக்ஸ் இசட் பிளேன். ஓகே ஸோ இப்போ இந்த 3 பிளேன்ஸ் வந்து கோஆர்டினேட் பிளேன்ஸில் நம்ம 8 பார்ட்ஸாக பிரிக்கிறோம். ஸோ these 3 planes are called coordinate planes. These coordinate planes divides into 8 parts. ஓகே ஸோ இந்த 8 பார்ட்ஸாக பிரிக்கிறோம். ஸோ இன்ட்டு 8 பார்ட்ஸ், அது பேர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஆக்டென்ட். ஓகே ஸோ இந்த 8 பாயிண்ட்டை இந்த கோஆர்டினேட் பிளேன்ஸை பிரிப்போம். ஸோ அந்த 8 பார்ட்ஸ் தான் ஆக்டென்ட். ஸோ ஜென்ரலாக உங்களுக்கு டயக்ராம் இது எப்படி வரும்னா, இதோட டயக்ராம் நம்ம கியூப் ஷேப்பில் போடும்போது இப்போ இருக்கும். ஓகே இப்போ இதுதான் 8 பார்ட்ஸாக பிரிக்குது. ஸோ இந்த டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த டயக்ராம் தான் இப்போ உங்களுக்கு 8 பார்ட்ஸ் 8 ஆக்டன்ஸாக பிரிக்குது. அந்த 8 ஆக்டன்ஸில் சிம்பிள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இது ஒரு டயக்ராம் நான் இங்கே பார்த்துருக்கேன் பாருங்கள், இடத்துல பார்த்தேன். இது ரொம்ப கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்குது 8 ஆக்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், YZ plane and ZX plane divide space into 8 octants. 1 2 3 4 5 6 7 8. ஓகே ஸோ மொத்தம் 8 ஆக்டன்ஸ். ஸோ எவ்வளோ கிளியராக காமிச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபஸ்ட் ஆக்டன்ட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது இப்போ இந்த இடத்துல நம்ம புக்கில் பார்க்கும்போது இது ரொம்ப கிளியராக இருக்காது, உங்களுக்கு இது மாதிரி இருக்குது. பட் இதில் பார்க்கும்போது பாருங்கள், ஸோ இந்த ஃபஸ்ட் ஆக்டன்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், 6 7 8. ஸோ இதில் 8 பார்ட்ஸ் இருக்குது. அந்த 8 பார்ட்ஸ் தான் இப்போ எப்படி வந்திருக்குன்னா இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க, இந்த டேபிள். ஓகே ஸோ இப்போ இந்த டேபிள் வச்சு அப்படியே இன்னொரு வாட்டி அப்படியே சொல்லிடுறேன் பாருங்கள். ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல இப்போ இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே நிமிஷம். இப்போ இந்த இடத்துல இங்கே ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டுன்னும் போது இப்போ இந்த இடத்துல 5th, ஃபார் எக்ஸாம்பிள் 5th எடுத்துக்கோங்க. ஸோ 5th எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள், எக்ஸு பாசிட்டிவ், ஒய் பாசிட்டிவ், இசட் நெகட்டிவ். அப்போ இந்த ஆக்டன்ட் எங்கே வருதுன்னு பார்க்கணும். ஸோ எக்ஸு ஒய் இசட். அப்போ 5th ஆக்டன்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். 5th ஆக்டன்ட் எக்ஸு ஒய் இசட் டேஷ். ஓகே ஸோ இதுதான் இப்போ இந்த டயக்ராமில் 3 டைமென்ஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ இப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட் எடுக்கும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே தான் ஃபஸ்ட் குவாட்ரண்ட் வரும். ஸோ எக்ஸு ஒய் இசட். ஸோ மூணுமே எப்படி வரும், ப்ளஸில் வரும். இதே செகண்ட் குவாட்ரண்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ப்ளஸ்ஸு ப்ளஸ். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட் எங்கே வரும் உங்களுக்கு, எக்ஸ் ஆக்சிஸில் நெகட்டிவ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் நெகட்டிவ் அப்போனா எங்கே வந்துடும் உங்களுக்கு, இங்கே வரும். இங்கே தான் செகண்ட் குவாட்ரண்ட், எக்ஸ் டேஷு ஒய் இசட். ஸோ இந்த இடத்துல வர்றது செகண்ட் குவாட்ரண்ட். ஸோ 1 2 3 செகண்ட் குவாட்ரண்ட். அடுத்து தேர்ட் குவாட்ரண்ட் பாருங்கள், மைனஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ தேர்ட் குவாட்ரண்ட் எங்கே வரும், ஸோ இந்த இடத்துல வரும்.
ஸோ மைனஸ் மைனஸ்னால் இந்த பேக் சைடு எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இசட். அப்போ இந்த இடத்துல தான். ஸோ எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இசட். இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட். அடுத்து ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஸோ எக்ஸ். ஸோ ஃபோர்த்து குவாட்ரண்ட் இதுதான் எக்ஸு ஒய் டேஷு இசட். ஓகே. ஸோ ப்ளஸ்ஸு, அடுத்து மைனஸு, அடுத்து ப்ளஸ்ஸு. அடுத்து ஃபிஃப்த்து குவாட்ரண்ட் கிளியராக தெரியுது பாருங்கள். ஸோ எக்ஸு ஒய்யு இசட் டேஷ். ஸோ இது ஃபிஃப்த்து குவாட்ரண்ட். அடுத்து சிக்ஸ் குவாட்ரண்ட் என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ சிக்ஸ்த்து குவாட்ரண்ட் பாருங்கள். ஸோ எக்ஸ் டேஷ் நெகட்டிவில் போகுது, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். அப்போ சிக்ஸ்த்து குவாட்ரண்ட் எப்படி வரும்? மைனஸ் ப்ளஸ் மைனஸ். ஸோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ். அடுத்து செவன்த்து குவாட்ரண்ட் எங்கே வருதுன்னு பாருங்கள். ஓகே. ஸோ செவன்த்து குவாட்ரண்ட் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு கீழே என்ன வருது? எக்ஸு. அடுத்து இல்லை செவன்த்து குவாட்ரண்ட். ஸோ செவன்த்து குவாட்ரண்ட் எங்கே வந்திருக்கு? இங்கே. ஸோ எக்ஸ் டேஷ், அடுத்து ஒய் டேஷ், ஸோ இசட் டேஷ். ஸோ நெகட்டிவ் நெகட்டிவ், ஸோ நெகட்டிவ், மூணுமே நெகட்டிவ். ஸோ அதுதான் எக்ஸ் டேஷ் ஒய் டேஷ் இசட் டேஷ். ஸோ இப்போ இந்த வச்சு தான் இந்த டயக்ராம் நம்ம எல்லாமே தனித்தனியாக பிரிச்சிருக்கிறது. அப்போ இந்த டேபிள் முதல்ல உங்களுக்கு எப்படி இருக்கணும்? கிளியராக தெரியணும். ஸோ இது தெரிஞ்சால் தான் இந்த கொஷின்ஸ் நம்ம போட முடியும். ஓகே. ஸோ இப்போ இந்த 8 ஆக்டன்ஸ் பிரியறது நான் ஜஸ்ட் அப்படியே சொன்னால் புரியாது தான் அந்த டயக்ராம் காமிச்சேன். அந்த 3 பிளேன்ஸை தான் இப்படி பிடிச்சிருக்காங்க. இது மாதிரி 8 ஆக்சஸை சிம்பிளில் பிரிச்சிருக்காங்க. இப்போ இந்த டேபிளை வச்சு தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். A point is on the x-axis. What are its y coordinates and z coordinates சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு x கோஆர்டினேட்டில் வரும்போது அதோட y axis z axis என்ன இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ exercise 12.1 ஃபர்ஸ்ட் கொஷின். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? if coordinate of any point on x-axis. ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னா தென் கண்டிப்பாக என்ன மட்டும்தான் இருக்கும்? எக்ஸ் மட்டும்தான் வரும். ஸோ ஒய்யும் ஜட்டும் எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும். ஸோ எதனால்? ஸோ இப்படி இருக்குது. ஸோ எக்ஸு, சாரி இது எக்ஸு, ஸோ இது ஜட்டு, ஸோ இது ஒய். அப்போ ஒரு பாயிண்ட் இங்கே எக்ஸ் ஆக்சிஸில் வருது அப்படின்னா ஸோ இப்போ இங்கே மட்டும்தான் எக்ஸ் இருக்கும். ரிமைனிங் இந்த ஒய்யோட பாயிண்ட்டு ஜட்டோட பாயிண்ட்டு உங்களுக்கு என்ன தான் வரப்போகுது? ஸோ 0 தான் வரும். ஸோ என்ன ரீசன்? பிகாஸ் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ் பாயிண்ட் இருக்குன்றாங்க. அப்போ இது ரிமைனிங் ரெண்டும் என்னது? 0. ஸோ எ பாயிண்ட் இஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ். வாட் ஆர் ஒய் கோஆர்டினேட் அண்ட் ஜெட் கோஆர்டினேட்னா எ பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும்போது ஒய் கோஆர்டினேட்டும் ஜெட் கோஆர்டினேட்டும் உங்களுக்கு என்னது? 0. தேர்ஃபோர் போத் ஒய் அண்ட் ஜெட் ஆர் 0 if point in x coordinate. ஓகே. ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்டில் இருந்ததுன்னா ஸோ ஒய் அண்ட் ஜெட் ரெண்டுமே உங்களுக்கு என்ன ஆகிடும்? ஸோ 0 ஆகிடும். ஸோ செகண்ட் கொஷின். எ பாயிண்ட் இஸ் in on the xz plane. what can you say about y coordinate? ஸோ xz பிளேனில் இருந்தது அப்படின்னா ஸோ இப்போ இருக்குது. ஸோ எக்ஸு ஒய் ஜெட். ஸோ பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? எ பாயிண்ட் இஸ் in the xz plane. ஸோ இந்த பிளேனில் இருக்குது. ஓகே. ஸோ அப்போது இருந்ததுன்னா ஒய் கோஆர்டினேட்டை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஓகே. ஸோ எனி பாயிண்ட் ஆன் எக்ஸிசட் பிளேன். ஸோ எக்ஸிசட் பிளேனில் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒய்யோட பாயிண்ட்டு 0. ஸோ எனி பாயிண்ட் ஆன் த எக்ஸிசட் பிளேன் வில் ஹாவ் ஒய் கோஆர்டினேட் 0. ஓகே. ஸோ எக்ஸிசட் பிளேனில் வரும்போது ஒய் கோஆர்டினேட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ த பாயிண்ட் இஸ் ஸோ எக்ஸிசட் பிளேன் மட்டும்தான் வரும். ஒய் என்ன வந்துடும்? 0 ஆகிடும். ஸோ அப்போ ஒய் 0. ஸோ ஏன்னா எக்ஸிசட்னும் போது எக்ஸிசட் மட்டும்தான் பாயிண்ட் இருக்கும், ஒய் 0வாக இருக்கும். எக்ஸில் பாயிண்ட் வருதுன்னா எக்ஸில் மட்டும்தான் பாயிண்ட் இருக்கும், ஒய் ஜெட்டு 0 ஆகிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின். ஓகே. ஸோ இப்போ 11th மேக்ஸ் ஆன்லைன் கிளாஸஸில் ஸோ டிசம்பர் மந்த்லேருந்து ரிவிஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸோ ஏற்கனவே சிங்கிள் யூனிட் ஒரு யூனிட்டாக முடித்து ஃபுல்லாக டெஸ்ட் வச்சாச்சு, கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஃபுல் சிலபஸ். ஸோ ரிவிஷன் பேட்ச் டிசம்பர்லேருந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ இப்போ வாரம் 2 யூனிட் சிலபஸ் ரிவிஷன் பண்ணிவிட்டு எவ்ரி சண்டே உங்களுக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு. ஸோ இந்த டிசம்பர் அண்ட் ஜனவரி 11th சிலபஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பொங்கல் முடிச்சுட்டு இல்லாட்டி மேக்ஸிமம் பிப்ரவரியில் உங்களுக்கு 12th சிலபஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த 12th சிலபஸ் போகும்போது என்சிஆர்டி புக் கொஷின்ஸ், லாஸ்ட் 10 இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸ், ஆர்எஸ் அகர்வால் கொஷின்ஸ், இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த 12 சிலபஸ் இது எல்லாமே ஒரு 6 to 10 monthஸில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 10 months ஆகும் கண்டிப்பாக சிலபஸ் முடிக்கிறதுக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளான் போட்டிருக்கேன். ஸோ பிப்ரவரியில் ஆரம்பித்து 10 monthஸில் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 3 monthஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30% ரிவிஷன், 50% ரிவிஷன், அப்புறம் சாம்பிள் கொஷின் பேப்பர் ஒரு 10 சாம்பிள் கொஷின் பேப்பர்ஸ் 10 to 15. ஏன்னா இப்போ இந்த வாட்டி எழுத போகிறாங்க 15 தான் எழுத போகிறாங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கும். ஸோ சிலபஸ் 10 monthஸில் முடிச்சுட்டு 3 யூனிட்ஸாக ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்டு, அடுத்து 5 யூனிட்ஸாக ரிவிஷன் பண்ணி டெஸ்ட்டு, ஃபைனலாக சாம்பிள் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு 10 to 15 சாம்பிள் கொஷின் பேப்பர் போர்டு எக்ஸாம் பேட்டர்னில் எழுதிட்டு போகிற மாதிரி தான் உங்களுக்கு பிளான் இருக்குது. இது எல்லாமே எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னா பிப்ரவரி மந்த்லேருந்து உங்களுக்கு 12 சிலபஸ் ஆரம்பிக்க போகுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின். ஸோ தேர்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நேம் த ஆக்டன்ஸ் இன் விச் தி ஃபாலோயிங் பிளேன். எது ஆக்டன்ட் வரும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 1, 2, 3. ஸோ இது அப்படியே ஜஸ்ட் இங்கே இருக்கிற டேபிள் பார்த்து சொல்கிறது தான். இப்போ 1, 2, 3னா மூணுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. இதுவும் ப்ளஸ், இதுவும் ப்ளஸ், இதுவும் ப்ளஸ். அப்போ எங்கே வருதுன்னு பாருங்கள். ஸோ ஆன்சர் ஃபஸ்ட் ஆக்டன்ட். 4, -2, 3. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்னா ஃபோர்த் ஆக்டன்ட். அடுத்து 4, -2, -5. ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸு. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ்னா பாருங்கள் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 8th ஆக்டன்ட். அடுத்து 4, -2, -5. ஸோ ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு -5, ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ 5th ஆக்டன்ட். -4, -2, -5. மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு, மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸ்னா 6th ஆக்டன்ட். அடுத்து -4, 2, 5. மைனஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு. ஸோ செகண்ட் ஆக்டன்ட். -3, -1, 6. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னா என்ன ஆக்டன்ட் வருது பாருங்கள். ஸோ தேர்ட் ஆக்டன்ட். மைனஸ் மைனஸ் ப்ளஸ் தேர்ட் ஆக்டன்ட். -2, -4, -7. ஸோ மூணுமே மைனஸ். ஸோ மூணுமே மைனஸ் வருதுன்னா 7th ஆக்டன்ட். ஓகே. ஸோ ஃபோர்த் கொஷின் பாருங்கள். fill in the blanks. The x-axis and y-axis taken together determine a plane. ஸோ எக்ஸும் ஒய்யும் ஒரு பிளேனில் கம்பைன் பண்ணி வருதுன்னா அதோட பிளேன் என்னது? XY பிளேன். அடுத்து coordinates of points in the XY plane are in the form of. ஸோ XY plane என்ன ஃபார்மில் இருக்கும்? ஸோ XY அப்படின்றது தான் பிளேன் இருக்கும். ஸோ அதே மாதிரி கோஆர்டினேட் பிளேன்ஸ் டிவைட்ஸ் த ஸ்பேஸ் இன்ட்டு எத்தனை ஆக்டன்ட்டாக பிரியும்? நம்ம இப்போ தான் டயக்ராமில் பார்த்தோம். மொத்தம் எத்தனை ஆக்டன்ட் பிரியும்? 8 ஆக்டன்ட்டாக பிரியும். சரிங்களா? ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.